மக்களே, நாங்கள் நலம். நீங்கள் நலமா? இன்னைக்கு பாட்டி வைத்தியத்தோட, இயற்கை வைத்தியத்தோட அழகு டிப்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல போகிறேன். கேட்குறீங்களா? சிலருக்கு இளவயதாக இருந்தால் கூட, முதுமையாக இருந்தால் கூட முகத்தில் அடுக்கடுக்காக மடிப்புகள் விழும். அது மட்டும் இல்லை, இளவயதினருக்கும் முதியோர்களுக்கும் கூட முகத்தில் திட்டு திட்டாக கருப்பு படிஞ்சு அங்கங்கே கரும நிறமாக இருக்கும். இதுக்கு எந்த கவலையும் படாதீங்க. பாட்டி வைத்தியத்தில் அழகு டிப்ஸு நிறைய இருக்குது. அதை உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கங்க. முகத்தில் உள்ள சதப்பிடிப்புகள் முதியோருக்கு மட்டும் இல்லை, இளவயதினருக்கே அதிகமாக இருக்கத்தான் செய்யுது. அதே போல் கருந்தழும்புகளும் இளவயதினருக்கு அதிகமாக இருக்கத்தான் செய்யுது. கவலையை விடுங்க, இருக்கவே இருக்கு இயற்கை வைத்தியம், பாட்டி வைத்தியம். இது எதனால் ஏற்படுறது தெரியுமா? சூரிய வெளிச்சத்தில் அதிகமாக போகிறதுனால மன அழுத்தம், மனக்கவலை இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால, சரியான பராமரிப்பு இல்லாததுனால வர்றது. இதுக்கு மருந்து சொல்கிறேன். மருந்து என்ன? இயற்கையாக உள்ள பொருட்கள் தான். கேட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய சோத்துக்கற்றாழை, அது 2 கரண்டி எடுத்து அதோட 1 ஸ்பூன் தேன் கலந்து, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி கலந்து, ஒரு 4 சொட்டு எலுமிச்சம்பழச்சாறு கலந்து நல்லா குழச்சி முகத்தை ஃபுல்லாக தடவி, கழுத்து முகம் எல்லாம் தடவி ஒரு 1/2 hour ஊற வச்சு கழுவுங்க. முகம் பளிச்சுன்னு மாறும். தொடர்ந்து ஒரு 15 நாளைக்கு இதை செஞ்சுக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மாற்றம் தெரியும். கரும்புள்ளிகள், கருந்திட்டுக்கள் மறைஞ்சிரும். முகத்தில் இருக்கிற சதமடிப்பும் குறைஞ்சிரும். செஞ்சு பார்க்குறீங்களா? அது மட்டும் இல்லை, முகத்தில் இருக்கிற கன்னங்கள் சில பேருக்கு சப்பையாக ஒட்டி போய் சதப்பிடிப்பு இல்லாமல் இருக்கும். அவங்க என்ன செய்யணும் தெரியுமா? கெட்டி தயிர், புளித்த தயிர், அதை எடுத்து டெய்லி 1 ஸ்பூன் முகத்தில் நல்லா பூசி மசாஜ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம் நல்லா உணர விட்டு முகத்தை கழுவுங்க. ஒட்டி போன கன்னங்கூட கொஞ்சம் கொஞ்சமாக புஷ்ஷுன்னு குழந்த கன்னம் மாதிரி ஆயிடும். இதை டெய்லி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, முகம் அளவுக்கு மீறி கன்னத்தில் சதை இருந்து உப்பி போய் உப்பு நீர் மாதிரி சில பேருக்கு தெரியும். அவங்க என்ன செய்யணும் தெரியுமா? வெறும் தேன் மட்டும் 1 ஸ்பூன் எடுத்து முகத்தில் நல்லா அப்ளை பண்ணி, நல்லா மசாஜ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரமோ ஒரு 3/4 மணி நேரமோ விட்டுட்டு கழுவிட்டு பாருங்கள். முகம் சதப்பிடிப்பு கொஞ்சம் வத்துனாப்பில்
தெரியும். அதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். ஒரு 15 நாள்லையே கன்னம் ஒட்டுனாப்புல வத்துனாப்புல அழகா மின்னும். கன்னத்தில் சதை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தேன், கன்னம் சப்பையாக ஒட்டி போயிருக்கிறவங்களுக்கு தயிர். இது இயற்கையான வைத்தியம். எந்த பக்க விளைவுகளும் கிடையாது. இதை செஞ்சு பாருங்கள். பொதுவாக இதெல்லாம் காலையிலிருந்து மதியம் 1 மணிக்குள்ளே செய்யணும். சாயந்தர வேளைகளில் இதையெல்லாம் செஞ்சோம்னா சளி பிடிக்கிற உடம்புக்கு சளி பிடிக்கும். அதையும் பார்த்துக்கங்க. நான் சொல்கிறது சரியா? இன்னொன்றும் சொல்கிறேன். முல்தானி மட்டி பவுடர் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு கொஞ்சம் பாலில் கலந்து முகத்துக்கு நல்லா பூசி 10 நிமிஷத்தில் அது காஞ்சிரும். ஏன்னா அது முகத்தில் இருக்கிற நீரை பூரா வெளியேற்றிடும். அது யார் செய்யணும் தெரியுமா? முகமெல்லாம் உப்பி போய் உப்பு நீர் மாதிரி இருக்கிறவங்க இதை அடிக்கடி பயன்படுத்தினீங்கன்னா முகத்தில் இருக்கிற நீர்ச்சத்தெல்லாம் இறங்கி முகம் சாதாரணமாக உப்புனதெல்லாம் குறைஞ்சு இயற்கையான அழகோட பிரகாசமாக இருக்கும். செஞ்சு பார்க்குறீங்களா? அதோட மக்களே, பாசிப்பயிரை நல்லா காய வச்சு மிக்சியில் பொடி பண்ணி வச்சு குளிக்கும்போது முகத்துக்கு உடம்புக்கு எல்லாம் தேய்ச்சி நல்லா ஊற வச்சு குளிச்சியேனா தோலுக்கு ரொம்ப நல்லது. வேகமாக தோள்கள் முதிர்ச்சி அடையாமல் சுருக்கம் அடையாமல் வயதானாலும் இளமையான தோற்றத்தை கொடுக்கும். செஞ்சு பார்க்குறீங்களா? ஆனால் சளி பிடிக்கிற உடம்புக்காரவர்களுக்கு இதை கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். அடிக்கடி செய்யாட்டாலும் எப்பயாவது ஒரு தடவை செஞ்சுத்தான் பாருங்களேன். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். டாட்டா.